இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாம் எனக்கு இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஆரி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு சோர்ஸ் எனக்கு இல்லை. அதுக்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும்னு எனக்கு தெரியாது, என்ன நீடில் எனக்கு வாங்கணும்னு தெரியாது, என்ன ஒரு த்ரெட் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் வரும். நீங்களே ஒரு 1 வீக்கில் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய கையில் இருக்க நீடில் பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீக்வென்ஸ் நீடில்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஸ் நீடில்னால் நீங்கள் ஒரு பீட்ஸை இதில் லோட் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த நீடில் பேர் தான் சீக்வென்ஸ் நீடில்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஆரி ஷாப் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போனீங்கனாலே கிடைக்கும், அவைலபிளாகவே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் நீடில் இது பார்த்திங்கன்னா த்ரெட் நீடில்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளால் அந்த குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளால் உள்ளே லோட் பண்ண முடியாது. அதுக்காக வெறும் இது த்ரெட் அதுக்கடுத்து ஜரி த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த நீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக 2 நீடில் நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று சீக்வென்ஸ் நீடில், இன்னொன்று த்ரெட் நீடில். ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே நீங்கள் எந்த கடையில் போய் ஷாப்பில் கேட்டாலுமே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சிசர். ஸோ இது எதுக்கான சிசர்னால், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிசர் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது கரெக்டாக நீங்கள் ஒரு சின்ன த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணனா கூட அந்த இன்டெப்த்துக்கு போயிட்டு இதை கட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஷார்ப் இருக்குது. அண்ட் யூ கேன் யூஸ் அதை நீங்கள் இன் பிட்வீன் எங்கேயாச்சும் நீங்கள் கட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது அவைலபிள். இப்போது பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்த்துட்டோம்: சீக்வென்ஸ் நீடில், த்ரெட் நீடில் ஆஸ் வெல் அஸ் த சிசர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிச்சம் நம்ம ரெகுலர் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு த்ரெட்ஸு. ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த த்ரெட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இது என்ன சொல்லுவாங்கன்னா சில்க் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த சில்க் ப்ளவுஸ்லாம் வரும்ல, ஸோ அதில் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு கலர்ஃபுல்லான கோட்டிங் கொடுக்குற அப்படி கூட சொல்லலாம், எம்ப்ராய்டரி டிசைனுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் சில்க் த்ரெட். இது நான் என்ன பிராண்ட் வச்சுருக்கேன்னா டபுள் பெல். ஸோ இது பேசிக்காக எல்லாருமே இது தான் வாங்குவாங்க. ஸோ டபுள் பெல்லுன்றது தான் காமனாக யூஸ் பண்ணுவோம். இதுவுமே எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆரஞ்ச், பிங்க், ப்ளூ, இது மாதிரி க்ரீனு, சில்வர், எக்ஸெட்ரா என்னென்ன கலர் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற காம்பினேஷன்ஸில் நீங்கள் மல்டி கலரில் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த த்ரெட்டுக்கு நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ளூ தான். இப்போ நார்மலாக ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய்ட்டு ஒரு க்ளூ கேட்குறோம், இல்லை ஒரு நார்மல் ஒரு கம் வச்சோ நம்மளோட ஸ்டோன்ஸோ பீட்ஸோ நம்மளால் ஸ்டிக் பண்ண முடியாது. அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. சும்மா ஒரு வாட்டரிஷ் பட்டாலே அது அதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அது மாதிரி க்ளூ செட் ஆகாது. ஸோ இது ஃபேப்ரிக் க்ளூ. மோஸ்ட்டாக இது கிளாத் அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் பெட்டர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மம்தா பிராண்டோடையது. இது என்ன த்ரெட்னு சொல்லுவோன்னா ஜரி த்ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட். இது ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு நம்ம அறக்க முடியாது. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், நல்ல டைட்டாகவும் இருக்கும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஆனால் நீங்கள் சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக லைட்டாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸில் பிடிச்சி இழுத்தா கூட அது கட் ஆகிறதுக்கு அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சில்க் த்ரெடுக்கு எப்படி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சோ அதே மாதிரி இதுக்கும் ஜரி த்ரெடுக்கும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. ரெண்டும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். என்னென்னா குவாலிட்டி டிஃபர் ஆகும். சில்க் பார்த்திங்கன்னா டக்குன்னு அறக்கூடிய தன்மை இருக்குது. ஜரி அப்படி கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டாண்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ஒரு 80 ருபீஸ் டு 100 ருபீஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஆரி ஸ்டார்டிங்க்கான ஒரு பேசிக் மெட்டீரியல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பீட்ஸ் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஸ்டிச்சஸ் வந்து வேறு மாதிரியே வந்து டிஃபர் ஆகும் ஒன்று. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் இந்த ப்ராடக்ட் இங்கே காமிச்சது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் ஒன்று வந்து போடும்போது நீங்கள் அதை ரிப்பீட்டடாக பார்த்தோ இல்லை வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கனாலே வந்து 1 வீக்கில் கண்டிப்பாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் மாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.